தமிழ் நியூஸ் நேரல் கண்மணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் தி அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு சுரேஷ்குமார் சார். சரவணன். வணக்கம் அக்கீம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். பார்லிமெண்டினுடைய செஷன் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவெடுக்க போறாங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கு. சோ இப்போ இந்தியா அலையன்ஸ்ல உள்ள கட்சிகளுமே தங்களோட நிலைப்பாட்டை தெளிவாக அவங்க சொல்லல. இன்னும் அவங்களுமே டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. எப்படி இந்த பார்லிமெண்ட் செஷனை பாக்குறீங்க? இந்த பார்லிமெண்ட் செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒண்ணு, நிறைய அப்ரோர்ஸ் இருக்கும் அப்போசிஷன் பார்ட்டிஸ். இப்ப டிஎம்கேவே 0 hour அந்த மேகதாது அணை கேட்டிருக்காங்க. அது ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணுவாங்க. சவுத்ல இருந்து நீட்டுக்கு டிஎம்கே ரைஸ் பண்ணுவாங்க. கவர்னர்ஸ் இன்வால்வ்மெண்ட் இன் யூனிவர்சிட்டிஸ் ரைஸ் பண்ணுவாங்க. வந்தே மாதரம் கொண்டு வந்தாங்கன்னா ரைஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஎம்கே போத் ஹவுசஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால இது பண்ணுவாங்க. இப்ப ரெண்டு பில்லு, தட் இஸ் டீலிமிட்டேஷனும் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லும் பிஜேபி இந்த மேஜிக்கல் நம்பர் ரெண்டு ஹவுஸ்லயும் ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் கிராஸ் பண்ணிடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க இந்த பில். இப்ப இந்தியா அலைன்ஸ் டிஎம்கே இல்ல. இட்ஸ் 100%. அவங்க காங்கிரஸ் கூட்டத்துக்கு கலந்துக்க மாட்டாங்க. அவங்க அந்த போராட்டத்துல கலந்துக்க மாட்டாங்க. இவங்க தனியா ரீஜனல் பார்ட்டிஸ் கூட, ஏன் சமாஜ்வாடி பார்ட்டி, நேஷனல் பார்ட்டி இருந்தாலும் சமாஜ்வாடி பார்ட்டி, ஆர்ஜேடி, உமர் அப்துல்லா, இவங்க கூட எல்லாம் சேரலாம். இப்ப இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் ஒரு பாயிண்ட் கிளாரிட்டி ஆயிடுச்சு. பிஜேபி இந்த ரெண்டு பில்ஸ், டீலிமிட்டேஷனும் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லும் பாஸ் பண்ணிடுவாங்க இந்த பார்லிமெண்ட்ல. இப்ப அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி பார்ட்டியே சொல்றாங்க, இப்ப எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு நீங்க டீலிமிட்டேஷன்ல, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஐடியாலஜி வேற, ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் வேற. இப்போ ஒரு 60 seats 70 seats யூபியில பார்லிமெண்ட்ல ஜாஸ்தி ஆச்சுன்னா, அதிகரிக்கப்பட்டதுன்னா அது அந்த ஸ்டேட்டுக்கு நல்லது. ப்ரொபோர்ஷனல் ஆஃப் சீட்ஸ் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆனா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ், மக்களோட தொடர்பு இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும். அப்போ இது அந்த ஸ்டேட்டுக்கு இப்ப சமாஜ்வாடி பார்ட்டி 80 சீட்டு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்றாங்க டீலிமிட்டேஷன் வைங்க, ஒரு 45% 40% வைங்க. அவங்க அகெயின்ஸ்ட் பண்ணாங்கன்னா 2027 அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்கள பாதிக்கும். ஏன்னா அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு நல்லது நடக்குது, அதை சமாஜ்வாடி பார்ட்டி கெடுத்துட்டாங்க, அதனால அப்படியே அது பிஜேபிக்கு ஓட்ஸா டிரான்ஸ்பர் ஆயிடும். அந்த ரிஸ்க் காங்கிரஸ் நம்பி அகிலேஷ் யாதவ் எடுக்க மாட்டார். ஒன், இதே மாதிரிதான் எல்லா ஸ்டேட்லயும் நடக்கும். எல்லா ஸ்டேட்லயும் இதுதான் நடக்கும். இப்ப டிஎம்கே கிளாரிட்டியா இருக்காங்க. இந்தியா அலையன்ஸ்ல இல்ல, இந்தியா அலையன்ஸ் கூட்டத்துல நாங்க கலந்துக்க மாட்டோம், அவங்க போராட்டத்துக்கு எல்லாம் போக மாட்டோம். லைக் மைண்டட் பார்ட்டிஸ் ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அவங்க கிளாரிட்டியா இருக்காங்க. இன்னொன்னு, டிஎம்கே நேத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், சதர்ன் ஸ்டேட்ஸ், தென் மாநிலங்கள் பாதிக்காத மாற டீலிமிட்டேஷன் பில் இருந்ததுன்னா நாங்க யோசிப்போம்ன்றாங்க. இது என்கே ஸ்டாலின் நல்ல ஒரு பஞ்ச். இது நல்ல ஸ்வைப் பண்ணிட்டாரு இந்தியா அலையன்ஸ்ல. அவங்க முதலமைச்சர் இருக்காங்க, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா. சவுத் இந்தியான்ட்டாரு. சவுத் இந்தியால பாதிப்பு ஏற்படலைன்னா நாங்க ரீதிங்க் பண்ணுவோம்ன்றாங்க. இப்போ டிஎம்கே வாக் அவுட் பண்ண வேண்டாம், அப்ஸ்டெயின் பண்ண வேண்டாம். டீலிமிட்டேஷன் பில்ல தமிழ்நாட்டுக்கு, சவுத் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லைன்னா சப்போர்ட் பண்ணி வாக்களிச்சா என்ன தப்பு? இதனால மக்கள் டிஎம்கே பிஜேபி கூட போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது.
ஸ்டேட்டோட நலன் கருது தான் எம்.கே. ஸ்டாலின் இந்த முடிவு எடுக்கிறார். இதே மாதிரிதான் அகிலேஷ் யாதவ் முடிவு எடுப்பார். இதே மாதிரிதான் மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் முடிவு எடுப்பாங்க. மகாராஷ்டிரால எடுப்பாங்க. பிக் ஸ்டேட்ஸ் யூபி, மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இதெல்லாம் எடுப்பாங்க. உமர் அப்துல்லா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட்லயே இன்க்ரீஸ் ஆனா ஹேமந்த் சோரனுக்கு நல்லதுதான். ப்ரொபோர்ஷனல் அப்படியே சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு என்னமோ டிஎம்கே வந்து இப்போ டீலிமிட்டேஷன் பில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா வாக்களிச்சாலோ இல்லைன்னா அப்ஸ்டெயின் பண்ணாலோ தப்பு இல்லை. என்னோட வேண்டுகோள் டிஎம்கே பிரசிடென்ட் எம்.கே. ஸ்டாலினுக்கு, தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லைன்னா நீங்க உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லும் டீலிமிட்டேஷன் பில்லும் போத் ஹவுஸ் லோக்சபா ராஜ்யசபால சப்போர்ட் பண்ணுங்க. பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தப்பே இல்ல. இது சார் எனக்கு என்ன கேள்வினா, நீங்க சப்போர்ட்டே பண்ண சொல்றீங்க ஒரு எக்ஸ்ட்ரீமா போய். மத்திய பாஜக அரசு என்னைக்கு வந்து தமிழ்நாடு நலன் சவுத் இந்தியா நலனுக்கு வந்து அவங்க வந்து செவி சாய்ச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேவரபிளான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய விபரீதத்தை அறிஞ்சுதானே பல மாநிலத்தினுடைய முதல்வர்களை வந்து கூட்டு வச்சு ஒரு கான்ஃபரன்ஸே நடத்தினாரு சீஃப் மினிஸ்டரா இருந்த போது திரு எம்.கே. ஸ்டாலின். இப்ப இந்த சமயத்துல அவங்க வந்து ஒரு திருத்தங்களை கொண்டு வந்து நமக்கு ஃபேவரபிளா கொண்டு வருவாங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? அவங்க பார்லிமெண்ட் சீட்ஸை எண்ணிக்கையை கூட்டுறதுனுடைய ஒரு நோக்கமே வந்து கவு பெல்ட்ல அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளான மாநிலங்கள்ல வந்து எண்ணிக்கையை கூட்டி சவுத்துல வந்து எண்ணிக்கையை குறைச்சா போதுமானது அப்படிங்கிற ஒரு பிஹைண்ட் அஜெண்டா தானே இருக்குன்னு சொல்லி நம்ம உலக கால விமர்சனம் வச்சுட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு ஃபேவரபிளா பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்லைங்க, அந்த டிராஃப்ட் பில்ல தெரிஞ்சிருங்க. 39 தமிழ்நாடு, 1 புதுச்சேரி, 40. இப்ப 39 வந்து நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு 60-63 தமிழ்நாடு, புதுச்சேரி 2, 1+1. தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு இல்ல? ரெப்ரசன்டேஷன் ஜாஸ்தி ஆகும், பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் ஜாஸ்தி ஆகும். இதனால நல்லது. ஸ்கீம்ஸ் அந்தந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சில ஈஸியா கொண்டு வரலாம். இது வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு. இந்த 15 crores 20 crores இந்த மாதிரி எம்பி ஃபண்ட்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு எம்பிக்கும் வந்துச்சுன்னா இன்னும் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல யூட்டிலைஸ் பண்ணலாம் அந்த தொகுதிக்கு. நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஆனா வந்து டிஎம்கே வந்து என்னோட வேண்டுகோள் திருப்பியும் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் நல்ல முடிவு எடுத்து டீலிமிட்டேஷன் பில் சவுத் இந்தியா ஸ்டேட்ஸ்க்கு பாதிப்பு இல்லைன்னா நீங்க அப்ஸ்டெயின் பண்ணக்கூடாது. நீங்க பிஜேபி என்டிஏ பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அது வந்து அப்போஸ் பண்ணுங்க. வந்தே பாரதம் அப்போஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஐடியாலஜிக்கல் டிஎம்கே ஐடியாலஜி. இதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுங்க. பட் இந்த 2 பில்லும் நீங்க அப்போஸ் பண்ணீங்கன்னா இது வந்து தமிழ்நாடுக்கு டிஎம்கே மேல ஒரு இது போயிடும். என்னது நம்பிக்கை போயிடும். இப்ப பேசுவாங்க. இப்போ டிஎம்கே வந்து இந்த ஹவுஸ் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் சப்போர்ட் பண்ணாலோ அப்ஸ்டெயின் பண்ணாலோ டிஎம்கே பிஜேபி கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போசிஷன். அது அப்போசிஷன் யார் மெயினா? இந்த காங்கிரஸ் டிவிக்கே சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேள்வி, என் நண்பர் தான், ரொம்ப மதிக்கக்கூடிய நபர் தோல் திருமாவளவன் சார். இப்ப தமிழ்நாட்டு நலன் கருதி இப்ப வந்து பார்லிமெண்ட் சீட்ஸ் 39ல இருந்து தமிழ்நாடு 60யோ 63 ஆச்சுன்னா ஏன் தோல் திருமாவளவன் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? அவரு சப்போர்ட் பண்ணுவார். அவருக்கு என்ன பாதிப்பு? அதுல 2-3 ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன தோல் திருமாவளவனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன் அவர் சப்போர்ட் பண்ணக்கூடாது? அவரும் திங்க் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாரு. இதெல்லாம் இருக்குங்க. ஐயோமல்ல திங்க் பண்ணுவாங்க. என்ன ஐயோமல்ல ஒரு எம்பி இருக்காரு, அவருக்கு கான்பிடென்ட்டா இந்தியா அலையன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அவர் கிராஸ் ஓட்டிங் போடுவார். இல்ல அவரும் அப்ஸ்டெயின் பண்ணிட்டாருன்னா இந்தியா அலையன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்குங்க. இப்போ
இந்தியா அலைன்ஸ் கொஸ்டின் மார்க். இந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ இந்தியா அலைன்ஸ் கோயிங் ஃபார் அ கொலாப்ஸ். இப்போ சொல்றேன், யூபி எலெக்ஷன் இப்படியே வந்து ஒரு ஒரு பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட். அகிலேஷ் யாதவ் வெரி ஸ்ட்ராங் லீடர், நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அகிலேஷ் யாதவ், யங் டர்க். அவரை வந்து நீங்க ரொம்ப இந்த பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட் யூபியில போய் எங்களுக்கு 50% சீட்ஸ் எல்லாம் வேணும்னா அகிலேஷ் யாதவ் வந்து இந்த இந்த அக்டோபர் கூட வேண்டாங்க, இந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு அப்புறம் எங்களுக்கு காங்கிரஸ் அலைன்ஸ் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவார். அவர் வேற ஏன் அவருக்கு சாய்ஸ் இருக்குங்க. ஏன் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் சேரக்கூடாது? இப்படி வந்துருச்சுன்னா யார் எதிரி? மாயாவதிக்கு காங்கிரஸ் எதிரி, பிஜேபி எதிரி இல்ல. சோ மாயாவதி, அகிலேஷ் யாதவ், ஸ்மால் பார்ட்டிஸ், நிறைய பார்ட்டிஸ் இருக்கு. அந்தந்த கம்யூனிட்டிஸ், அந்தந்த ரிலிஜன், நிறைய பார்ட்டிஸ் இருக்கு. அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஃபோர்ஸ். இதே மாதிரி இந்தியாலயும் நடக்குங்க, த்ரூ அவுட் இந்தியா. இது காங்கிரஸோட மிஸ்டேக் என்னன்னா, அவங்க வந்து லீடர்ஸ மதிக்கிறது இல்ல. ரீஜனல் பார்ட்டி லீடர்ஸ் உமர் அப்துல்லா மதிக்கிறது இல்ல, ஹேமந்த் சோரனை மதிக்கிறது இல்ல, சரத் பவாரை மதிக்கல, உத்தவ் தாக்கரே மதிக்கல, எம்.கே. ஸ்டாலினை மதிக்கல. இதே மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க. தேஜஸ்வி யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால். இப்ப இப்படியே போயிடுச்சுன்னா காங்கிரஸோட 2029ல இந்த மாதிரி எல்லாரும் காங்கிரஸ் விட்டு வெளியே இருந்தாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. இப்படியே போச்சுன்னா பிஜேபி வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் 2029ல. அலையன்ஸ் எல்லாம் எனக்கு இதுல என்ன கேள்வினா சார், நீங்க என்ன சொல்றீங்க, டிராஃப்ட் கையில வரட்டும், அதை நம்ம படிச்சு உள்வாங்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயத்தால் நம்ம நிச்சயமா ஆதரவு தெரிவிக்கலாம்னு சொல்றீங்க. மத்திய பாஜக அரசு இதுவரை கடைபிடித்து வந்த பாணி, டிராஃப்ட் வந்து எப்ப கைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, சட்டமன்ற அதாவது அந்த நாடாளுமன்ற கூட்டத்தோட துவங்கும் போது அது 24 ஹவர்ஸுக்கு முன்னாடியோ இல்ல சில மணி நேரங்களுக்கு முன்னாடியோ தான் வந்து டிராஃப்டே கொடுப்பாங்க. ஒரு கூட்டத்தொடர்ல சகட்டு மேனிக்கும் வந்து பல பில்ஸை வந்து பாஸ் பண்ணுவாங்க. எப்படி எதேச்சதிகாரம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க மேல விமர்சனம் வைப்பாங்க அப்போசிஷன். இந்த விவகாரத்திலையும் டீலிமிட்டேஷன்ல இன்க்ளூசிவ்னஸ் எதிர்பார்க்கக்கூடிய பாஜக, எல்லாருடைய கூட்டு முயற்சி வேணுங்கிற ஒத்துழைப்பு வேணும்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா ஏன் ஒரு வாரத்திற்கு முன்னாடி இந்த டிராப்ட கொடுக்க கூடாது? எல்லா கட்சிகளும் படித்து உள்வாங்குவாங்கல்ல. இப்ப நீங்க இன்னைக்கு டிராப்ட கொடுத்தீங்கன்னா கூட நாளைக்கு நீங்க அந்த மசோதாவை நிறைவேற்றுறீங்கன்னா அது என்ன நேர கால அவகாசம், போதிய புரிதல் அந்த கட்சிகளுக்கு வந்து ஏற்படுமா? அவங்க ஆலோசிக்கணும் இல்லையா? அவங்களும் வந்து தன்னுள்ள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து ஒரு ஒரு கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கணும் இல்லையா? அந்த பிரீத்திங் டைம் கூட கொடுக்காம பாரதிய ஜனதா இதுக்கும் அதே பாணியை கடைபிடிக்குது அப்படின்னா அப்ப பாஜகவோட நோக்கம் தெளிவா இருக்கு இல்லையா? போன பார்லிமெண்ட் போல்ஸ், பார்லிமெண்ட் செஷன் வேற. இந்த பார்லிமெண்ட் செஷன் வந்து பிஜேபி வந்து கான்பிடென்டா இருக்காங்க. அவங்க வந்து அகெயின்ஸ்டா போன தடவை இது வந்து டீலிமிட்டேஷன் எம்.கே. ஸ்டாலினே வந்து லைட்டர்ல எரிச்சார். அதுக்கப்புறம் தான் அது பூகம்பம் ஆச்சு இந்தியா பூரா. புரிஞ்சுங்களா? இவரு தான் ஆரம்பிச்சதுனாலதான், எம்.கே. ஸ்டாலின் ஆரம்பிச்சதா இந்தியா பூரா இது வந்து டீலிமிட்டேஷன் அகேன்ஸ்ட் ஆனாங்க. எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ், எல்லா நேஷனல் பார்ட்டிஸ், அப்போசிஷன் பார்ட்டிஸ் அகேன்ஸ்ட் பிஜேபி. அப்போ இப்போ வந்து பிஜேபி வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க. இந்த பில் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, எந்த ஸ்டேட்டுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அது என்ன ப்ரப்போர்ஷன் வந்து கம்மி பண்ணக்கூடாது. இப்போ தமிழ்நாடுல 39 இருக்கிறது முதல்ல என்ன சொன்னாங்க, 30 ஆயிரும், 33 ஆயிரும் இப்படின்னா. இப்ப 60 ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம்? இப்போ கேரளால 20 வந்து 30 ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம்? கர்நாடகால 27 வந்து டேக் 35 ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம்? இல்ல 40 ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம்? தெலுங்கானால அப்படி, ஆந்திரால அப்படி இருந்தா என்ன ப்ராப்ளம் ஆக போகுது உங்களுக்கு? ஒடிசா, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். பாருங்க, காங்கிரஸ் ஆள்ற மாநிலம் எங்க? கேரளா. தமிழ்நாடு கோயிலிஷன் கவர்மெண்ட், அன்கான்ஸ்டிடியூஷனல் கோயிலிஷன் கவர்மெண்ட். மூணாவது தெலுங்கானா, நாலாவது கர்நாடகா,
அஞ்சாவது வந்து அலையன்ஸ் இமாச்சல் பிரதேஷ். ஜார்க்கண்ட், இமாச்சல் பிரதேஷ். புரியுதுங்களா? இவ்வளவுதான். மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ், தம்பிங் மெஜாரிட்டியில் இருக்காங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிரா, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் தம்பிங் மெஜாரிட்டி. இப்படி இருக்கும் போது பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்ல இதே ப்ரொபோர்ஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இதே மாதிரி ப்ரொபோர்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணா டிஎம்கே will not have any problem in supporting the bill. Women's reservation bill டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணலினா அவங்க கொள்கைக்கு எதிரானது. அது இல்ல சார், அந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லையும் தனியா கொண்டு வராங்களா அல்லது இதோட லாஸ்ட் டைம் கொண்டு வந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி கொண்டு வராங்களா நமக்கு என்ன தெரியும். இந்த தடவை வந்து ரெண்டு தனித்தனியா தான் கொண்டு வருவாங்க. விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லு இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற பார்ட்டிஸ் காங்கிரஸே அதை சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா காங்கிரஸ் தனித்து விடப்படுவார்கள். இல்ல சார், இல்ல இது பிழையா இருக்கு. அதாவது எப்படி வந்து தனியா கொண்டு வருவாங்க அவங்க? அப்படி விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லு விமென்ஸுக்கு 33% கொடுக்கணும் அவ்வளவு ஆர்வமா மோடி அரசு இருக்கு அப்படின்னா இந்த 543 கொடுத்துட்டு போயிருவாங்களே. எதுக்கு வந்து டீல் ஆஃப்டர் டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் நாங்க கொடுப்போம்னு சொல்றாங்க? சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்க வருது? அப்ப அந்த பில்லோட இதுவும் சாண்ட்விச் மாதிரி வரும் தானே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த முறையும் கண்டிப்பா அப்படிதான் வரும், கண்டிப்பா அப்படிதான் வரும். இப்ப நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து டீலிமிட்டேஷன் பில் சப்போர்ட் பண்ண போறாரு. அவருமே என்ன சொல்றாரு, டிராஃப்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் முடிவு எடுப்பேன்றாரு. டிராஃப்ட பார்த்துட்டு அவங்களுக்கு டிராஃப்ட் என்னன்னு தெரியுங்க, அவங்க சோர்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய 40% இன்க்ரீஸ் ஆக போகுது யூபில சீட்ஸ். அகிலேஷ் யாதவே சப்போர்ட் பண்ணுவார். அவரு சப்போர்ட் பண்றாரா, ஓப்பனா சப்போர்ட் பண்றாரா ஹவுஸ்ல, இல்ல அப்ஸ்டெயின் பண்றாரா லைக் டிஎம்கே தெரியாது, கேள்விக்குறி. மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டி இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிறவங்க விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லும் அவங்க ஸ்டேட்ல வந்து பாதிப்பு இல்லைன்னா டீலிமிட்டேஷன் பில்லையும் கண்டிப்பா ஆதரிப்பாங்க. இந்த ரெண்டு பில்லும் கொண்டு வரப்பட்டால் ரெண்டு ஹவுஸ்லயும் லோக்சபா ராஜ்யசபால பிஜேபி பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த பில் இது பாஸ் பண்ணிடுவாங்க, கான்பிடென்ட் நான் சொல்றேன், பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா அலையன்ஸோட ஃபேட்டே இருக்கு. இந்தியா அலையன்ஸ் இருக்குமா, கொலாப்ஸ் ஆயிருமா, எத்தனை பார்ட்டிஸ் வெளியே போக போறாங்க, என்ன ஃபார்மேஷன் ஆக போகுது அடுத்தது 2029 எலெக்ஷன்ல, 2027 யூபி எலெக்ஷன், கோவா எலெக்ஷன்ஸ்ல, இதெல்லாம் வந்து இந்த இந்த மான்சூன் பார்லிமெண்ட் செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, நிறைய பார்ட்டிஸ்ல இருந்து இந்த தடவை நடக்காத விதமா கிராஸ் ஓட்டிங் நடக்கும். கன்ஃபார்ம். அது கிராஸ் ஓட்டிங் மெயினா வந்து இந்தியா அலையன்ஸ்ல இருந்தா கிராஸ் ஓட்டிங் நடக்கும். எஸ்பெஷலி சமாஜ்வாதியில கூட சொல்றாங்க ஒரு 30 எம்பிக்கள் தே ஆர் ரெடி டு vote for delimitation bill அப்படின்ற தகவலும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். கண்டிப்பா வந்து கிராஸ் ஓட்டிங் நடக்கும். ஓகே. ஏன் சமாஜ்வாடி பார்ட்டி இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற விசிகே கிராஸ் அவுட் பண்ணலாம், ஐயுஎம்எல் பண்ணலாம். சிபிஎம் ஒரு ஐடியாலஜி, ஸ்டேட்ஸ்க்கு வந்து டீலிமிட்டேஷனால பாதிப்பு இல்ல, ப்ரொபோஷன் சிபிஎம் கூட ஆதரிக்கலாம், யாருக்கு தெரியும். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அர்ஜுன்.